உள்ளத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும், உடல் நோய்களை, மனக்கவலைகளை, வாழ்க்கையில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான பிரச்சனைகளை, நாம் ஏன் அழுகிறோம், எதற்காக அழுகிறோம், யாரை நினைத்து நம்முடைய மனதிலே பயமும் குழப்பமும் ஆட்கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் மீது மனமிறங்குகிறார். அவருடைய மனதுருக்கம் நம் யாவர் மீதும் இறங்கி வருகிறது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளைப் போல அக்கறை உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரை போல நமக்கு சரியான மதிப்பீடு செய்யக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகம் ஒருவேளை உங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கலாம். உங்கள் உறவுகள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மதிப்பில்லாமல் உங்களை நடத்தலாம். ஒருவேளை உங்களை ஒரு நோயாளியாக கருதலாம், ஒருவேளை ஒரு கடனாளியாக கருதலாம், ஒருவேளை ஒரு வேலையும் செய்ய லாயக்கில்லாதவன், பிரயோஜனமில்லாதவன், இவள் இந்த உலகத்தில் ஒரு பாரமாக இருக்கிறாள் என்று உள்ளத்தில், சிந்தனையில் வெளிப்பாடாக கூட சில நேரங்களில் செயல்படலாம். ஆனால் இந்த உலகம் ஒரு பொருட்டாக கருதாத, உலகம் மதிக்காத, உலகம் பயனற்றது என்று சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் தோற்று போன, துவண்டு போன இடத்தில் தலை நிமிரச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய உள்ளம் கையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் மகனே, என் மகளே, நான் உன்னை என் உள்ளங்கரத்தில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை மதிப்புமிக்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் நடத்தி செல்கிறார். ஒரு நாள் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து அவன் கையிலே ஒரு கல்லை கொடுத்து, என் மகனே, இதனுடைய விலை என்னவென்று நீ பார்த்து விசாரித்து விட்டு வா என்று சொல்லி அந்த மகனை அந்த தகப்பன் அனுப்பினான். அவன் போய்க் கொண்டிருந்த பொழுது எதிராக ஒரு பழைய இரும்பு வியாபாரி ஒருவன் வீடுகளிலே பொருட்களை எடுக்கும்படி வந்தான். இந்த பையன் அவனிடத்திலே, ஐயா, இதை வைத்துக் கொண்டு ஏதாவது தாருங்கள் என்று அந்த கல்லை காண்பித்த பொழுது இந்த வியாபாரி அவனை பார்த்து சிரித்து, தம்பி, உனக்கு விவரம் பத்தாது, இதெல்லாம் தூர எறிய வேண்டியது, இதுக்கு விலையே இல்லை, போப்பான்னு அனுப்பிட்டாராம். அவன் கொஞ்ச தூரம் கடந்து சென்ற பொழுது இன்னொரு இடத்திலே ஒரு மனிதனை சந்திக்கிறான். அவனிடத்திலே போய் இதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதாவது தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவனும் அனுப்பிவிட்டான், கேலி செய்தான். இப்படியாக அவன் சில மனிதர்களை சந்தித்து ஏமாற்றமும் அவமானமும் சந்தித்தான். முடிவிலே அவன் பார்த்தான், இந்த கல்லை கொண்டு போய் இதுவரையிலும் ஒரு இடத்திலும் மதிப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள், இப்பொழுது முயற்சி செய்து பார்ப்போம் என்று அங்கிருந்த ஒரு தங்க நகை கடைக்குள் நுழைந்து அந்த கல்லை காண்பித்தான்.
தங்க நகை கடைக்காரர் அதை பார்த்தார். பக்கத்தில் இருந்த இன்னொருவரை அழைத்து உடனடியாக இதை மதிப்பீடு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் வியாபாரத்தை எல்லாம், அந்த வைரத்தை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், இது விலையுயர்ந்த வைரக்கல், இதுக்கு மதிப்பு அதிகம். தம்பி எங்க இருந்து கிடைச்சது? இந்த தந்தா நாங்க இத்தனை $1000 தருகிறோம் என்று சொல்லி பேரம் பேச ஆரம்பித்தார்கள். இந்த தம்பியானவன் அப்பாவிடத்திலே வந்தான். அப்பாவிடத்திலே அவன் வந்த பொழுது அவன் தகப்பன் சொன்னான், தம்பி ஒரே ஒரு பொருள்தான், இது ஒரு சிறிய கல். ஆனா இந்த கல்லை மதிப்பீடு செய்த மனிதர்களை பார்த்தாயா? காரணம், இந்த உலகத்தில் உன்னை குறித்து முதலாவது ஒன்று தெரிய வேண்டும். உன்னை குறித்து சரியான மதிப்பீடு செய்ய தெரியாத மனிதர்களிடத்திலே போய் நீ தோல்வி அடைந்து விட்டாய், துவண்டு போய்விட்டாய் என்று ஒருபோதும் நின்று விடாதே. உன்னை மதிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய கடவுள். அவர் உனக்கான மதிப்பீடை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னை இந்த உலகத்திலே பிரகாசிக்க செய்வார். அதனால் மனுஷங்க முன்னால ஒருபோதும் கூனி குறுகாதன்னு சொல்லி அவனுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாராம். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்னைக்கு இன்றைய வாழ்க்கையில நீ ஒரு அவமான சின்னமாய் வந்திருக்கலாம். எதுவுமே நடக்கல சாமேன்னு வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே விலையுயர்ந்த பாத்திரமாய் நம்மை வடிவமைத்த கடவுள் நம்மை உயர்த்துவார். எல்லா கண்களுக்கும் மேலாக நம்மை மகிமையில் நிறுத்துவார். இத்தனை பேர் நம்புறீங்க? 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க. நீ பலவீனமான தங்கச்சி, பலவீனமான தம்பி, வாழ்க்கையில எல்லாம் ஃபெயிலியர், எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி வந்திருக்கிறியாப்பா. டுடே, இந்த நாள் தேவன் உனக்கான வெற்றியின் பாதைகளை திறப்பார். நல்ல கைகளை உயர்த்துவோம். பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் அனுதினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். எனக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அதிசயம் செய்கிறார். ஆமென். உங்க ப்ராப்ளங்கள் எல்லாம் மாறும். ஆமென். உங்க துக்கங்கள் எல்லாம் மாறும். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், தகப்பனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லார் கைகள் தட்டி பாடுவோம். நல்ல சந்தோஷமாய் நல்ல கை தட்டி பாடு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்ல கை தட்டி பாடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, வாய்
வாயை திறந்து பாடணும். நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி கண்களை மூடி பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் உங்கள் உடல்ல உள்ள வியாதிகள், பலவீனங்கள், உங்க வாழ்க்கையில் சோர்வுகள், சோகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பாராக. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், நீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதாக. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் உம் குடும்பத்தையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களுக்குள் காணப்படுகிற எங்களுக்குள் காணப்படும் எல்லா மனவேதனைகளையும், எல்லா மன எல்லா துயரங்களையும், எல்லா துயர எல்லா கஷ்டங்களையும், எல்லா கஷ்ட அவமானங்களையும், அவமானங்கள் வாழ்க்கையில இழந்திருக்கிற வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் எல்லா உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தில் எனக்குள் இப்பொழுதே சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நிம்மதி இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிற குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும், வேதனைகளும், துயரங்களும், நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த தடைபட்டு போயிருக்கிறதோ விட்டு போயிருக்கிற அத்தனை காரியத்திலும் அத்தனை காரியம் தேவாதி தேவனுடைய வல்லமை தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, குரல் உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும்
எல்லா துக்கங்களும் மாறட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் பரிபூர்ணமான விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மைகளை நான் பெற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் பெயராலே எல்லா தீங்குகளும், எல்லா தீமைகளும், அந்தகார இருள்களும், சத்துருவின் போராட்டங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். என் குடும்பத்தை பாதித்திருக்கிற கண்ணீர் கவலைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. என் ஆண்டவருடைய திருப்பெயரால் அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறட்டும். உம்முடைய திருப்பெயரை இப்பொழுது என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான வியாதிகள், பலவீனங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே அந்தகார தீமைகள், அலைக்கழிக்கும் பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு வெளியேறட்டும். குடும்பத்தையும், உறவுகளையும், தொழில் முயற்சிகளையும், வருமானங்களையும் தடுக்கக்கூடிய எல்லா தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்திலே நரகத்தில் தள்ளப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென் ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. இயேசுவின் நாமத்திலே நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Praise the Lord. பயபக்தியோடு ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம் மீது மனம் இறங்குகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சோகங்கள், வேதனைகள் வரும் பொழுது சங்கீதம் திருப்பாடல் 61 சொல்லுகிறது, கடவுளே நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர், இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும் என்று கதறுகிறார். கவனித்தீர்களா? கடவுளே நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர், இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். காரணம் என்ன? இந்த உலகத்திலே பாருங்கள், நமக்கு அவமானங்கள், நிந்தைகள் வரும் பொழுது,
போராட்டங்கள் வரும் பொழுது என்ன காரியமெல்லாமோ நடக்குதே, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு புலம்பி தவிக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் மனம் சோர்ந்து போகிறது, உடல் தளர்ந்து போகிறது. அதனால்தான் பாருங்கள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே எழுதும் பொழுது ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு கூட எழுதுகிறார். 10வது வசனம் 60:10 சொல்கிறது, கடவுளே நீர் எங்களை கைவிட்டீர் அன்றோ, கடவுளே நீர் எங்களை எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ. என்னால முடியல, என்னால இதை எதிர்க்க முடியல, சகிக்க முடியல என்று. ஏன் நீர் எங்களை கைவிட்டீர் என்றோ, நீர் எங்களோடு புறப்படவில்லை என்றோ என்று அவர் புலம்புகிறார். ஒருவேளை புலம்பி தவிக்கிற மகனே, புலம்பி தவிக்கிற மகளே, இன்னைக்கு இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க, எனக்காக கடவுள் இருக்கிறார். சங்கீதம் 60:12 சொல்கிறது, கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். கை தட்டுங்க பாப்போம். உன்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் இன்னைக்கு முழுமையான ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். நீங்க 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்க. ஒருவேளை நலிவடைந்த மனநிலையோடு வந்திருக்கலாம், சோகம் நிறைந்த இருதயத்தோடு வந்திருக்கலாம், வியாதி நொறுக்கி பலவீனப்படுத்தி உன்னை மூளையில முடக்கி போடலாங்கிற இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, கடவுளின் துணையால் வீரத்தோடு நாம் யுத்தம் செய்வோம், வீரத்தோடு போரிடுவோம். நல்ல கைகளை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்களும் நானும் யுத்தத்தை மேற்கொள்ளும்படி ஒரே ஒரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது உலக ராஜாக்களின் பெயர் அல்ல, உலக தலைவருடைய பெயர் அல்ல, உலகத்தில் யாரோ ஒரு சிறந்த மனிதனுடைய பெயர் அல்ல. அண்ட சராசரத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற இயேசுவின் பெயரால் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்கப்பா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. கைகளை உயர்த்தி, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல கைகளை உயர்த்தி, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்கப்பா, கைகளை தட்டி பாடு. ஆமென். என் துக்கத்தை மாற்ற உம்மை விட்ட யாரும் இல்ல, என் வேதனை மாற்ற யாரும் இல்ல, என் நோய்களை குணப்படுத்த உம்மை விட்டால் யாரும் இல்ல, என் தரித்திரத்தை மாற்ற உம்மை விட்டா யாரும் இல்ல. வேலை வாய்ப்பு, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, ஆசீர்வாதம் பெருக உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா. ஆமென். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. வாயை திறந்து கூப்பிடுங்கப்பா. உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் நீர் மட்டும்தான். நான் நம்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே,
என்னை என் குடும்பத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா தீங்குகளிலிருந்தும் இப்பொழுதே எங்களுக்கு விடுதலை தாரும் இயேசுவே. 2 கைகளை தட்டி வாயை திறந்து உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரச்சனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தீர்களோ, முன்னும் பின்னும் எந்த திசையும் நகர முடியாதபடி வேதனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையின் நிலை எப்படி மாறும்? ஏதாவது எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற சகோதரனே, சகோதரி, இயேசு நம் நடுவில் இருக்கிறார். உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை விட்டா என்னை தலை நிமிர செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டால் என் மகனுக்கு என் மகளுக்கு நல்லது செய்ய ஒருவரும் இல்லை அப்பா. இன்னைக்கு உங்க பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எங்க குடும்பத்தை தலை நிமிர செய்யும் ஐயா. என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. என் கஷ்டங்களில் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என் தனிமை உணர்வுகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். என்னுடைய இந்த உடல் பலகீனத்தோடு நான் வந்திருக்கிறேன். மருத்துவர்கள் சொன்ன காரியங்கள் என் இதயத்தை அச்சுறுத்துகிறது. எப்படியாவது உங்க கிருபைய மேல இறங்கி வர வேண்டும். எப்படியாவது நீங்க தொட்டு சுகப்படுத்துவீங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே. என் குடிப்பழக்கங்கள், என் கணவரை பிடித்திருக்கிற போதை பொருட்கள், என் மகனை பிடித்திருக்கிற தீமைகள், மகளை பிடித்திருக்கிற தீமைகள், என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், நீர் செய்ய வேண்டிய எல்லா அதிசயங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் எங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, அது உம்முடையது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சுமந்து வந்த பாரங்கள் என்னுடையதல்ல, அதை உம்மிடம் கொடுத்து விட்டேன். உமது இரக்கம் மிகுந்த கரம் செயலாற்றுகிறது. அன்னை மரியாவின் பரிந்துரையில், புனிதர்களுடைய பரிந்துரையில் இன்று எனக்காக குறிக்கப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, வியாதிகள் குணம் அடைகிறதப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோ. ஆராதனை, கைகள் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே நம் ஆண்டவர் நற்கருணை நாதர் இயேசு ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம் மீது வைத்திருக்கிற அவருடைய மனதுருக்கம், அவருடைய பேரிரக்கம் நம் மீது பரிபூர்ணமாய் இறங்கி வரும்படி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகுகிறவர் அல்ல. ஒரு முறை அலெக்சாண்டர் என்ற ஒரு மாபெரும் அரசன் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஆளுமையை நம்பியிருந்தான். பலமும் ஆளுமையும் நம்பியிருந்த அந்த அலெக்சாண்டர் ஒரு நாள் வியாதிப்பட்டு அவன் விழுந்தான். அவன் வீழ்ச்சி அடைந்த பொழுது, அவன் பலவீனம் அடைந்த பொழுது, அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, எதுவும் தன்னோடு வரப்போவதில்லை, எதுவும் தனக்கு உதவி செய்ய போவதும் இல்லை என்று. மருத்துவர்களை பார்த்து அவன் சொன்னான், என்னுடைய சவப்பெட்டியை நீங்கள் சுமக்க வேண்டும். அவனுடைய கைகளை எல்லாம் விரித்து சவப்பெட்டியில் ஓட்டையிடச் சொல்லி, இதை பார்க்கிறவன் வெறும் கையோடு வந்தான், வெறும் கையோடு சென்றான் என்று சொல்லி, போகும் வழியெல்லாம் தங்கத்தையும் சம்பாதித்த செல்வத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொன்னானாம். காரணம், அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்தது, மனிதன் ஒன்று கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு செல்லப்போவதும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பும், தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்து உலகத்தில் வாழும் பொழுதும் தலைமுடியெல்லாம் நிறைத்து போய் தள்ளாடும் பொழுதும் தாங்குவதற்கு ஒரு கரம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் கரம். கைகளை தட்டுங்க. என்னை தாங்கும் கரம், என்னை தப்புவிக்கும் கரம், என்னை ஏந்தும் கரம், என்னை இறுதி வரையிலும் இம்மையிலும் மறுமையிலும் சுமக்கும் கரம் இயேசுவின் கரம். அல்லேலூயா. இந்த நல்ல தேவாதி தேவனை பார்த்து நாம் எல்லோரும் ஆராதித்து, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், இயேசுவே உம்மை துதிக்கிறேன், வான தூதர்களோடும் புனிதர்களோடும் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கைகளை தட்டி வாயை திறந்து
ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல கைகள் தட்டி பாடுவோம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். நல்ல கையை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுவே தேவனுக்கு என் தெய்வமே. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிறார். வியாதிகள் வெளியேறுகிறது, பலவீனங்கள் வெளியேறுகிறது. தேவாதி தேவனாகிய ஆண்டவர் நற்கருணை நாதர் மகனே மகளே உன்னை தொடுகிறார். இயேசு ராஜா உன்னை தொடுகிறார். இயேசு ராஜா உன்னை தொடுகிறார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? இரண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனாய நம் ஆண்டவரை உற்று பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். முடங்கி கிடந்த உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வியாதியிலும் பலவீனத்திலும் வருத்தப்பட்ட உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சோர்ந்து போய் என்ன செய்வேன் என்று தெரியாமல் நடுங்கிக் கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகம் உங்களை புறக்கணிக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் என் மகனே என் மகளே என்று ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விடுதலை பயணம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே என்ற ஒரு மனிதன் வனாந்தரத்திலே தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். மேய்த்துக் கொண்டிருந்த அவனுக்கு நாள்தோறும் 40 ஆண்டுகள் அதே நிலைமை. ஆடுகளோடு அவன் பயணித்த பயணம், அவனுடைய வாழ்க்கையிலே ஆடுதான் அவனுக்கு சொந்தம். அந்த மேய்ச்சல் நிலங்கள் தான் அவனுடைய பாதையும் வழியுமாயிருந்தது. ஒரு நாள் அவன் கண்களுக்கு ஒரு வித்தியாசமான காட்சி தெரிந்தது. ஒரு முட்செடி பற்றி எரிகிறது. அந்த நெருப்பின் மத்தியிலே அந்த முட்செடியானது கரிந்து போகாமல் எரிந்து போகாமல் அந்த நிகழ்வை அவன் காண்கிறான். அவன் பார்த்து கொண்டே இது என்னவாயிருக்கும் என்று காண வேண்டும் என்று அதன் அருகிலே அவன் வருகிறான். அப்பொழுது அந்த வனாந்தரத்தில் அந்த பால் வெளியும் அந்த யாருமே அறியாத யாருமில்லாத இடத்திலே
அந்த மனிதனை மோசே என்ற பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அன்று ஒரு வெறுமையான சூழ்நிலையில் இருந்தவனை ஆண்டவர் அழைத்தார். இன்றும் விரக்தி நிறைந்த வேதனை நிறைந்த மகனே, வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டமும் சூழ்நிலைகள் எதிராயிருக்கிற நிலையிலே வந்திருக்கிற மகளே, இயேசு உன் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அழைத்த நோக்கம் என்ன? இது என்னவா இருக்கும் என்று பார்க்க நினைத்த அந்த மோசேயை அழைத்து ஆண்டவர் சொன்னார், எப்பா, நீ ஒரு பெரிய பொறுப்புக்கு சொந்தக்காரம்பா. என் ஜனங்கள் அழுது புலம்புகிறார்கள். அவர் சொல்லியிருப்பாரு, நானே புலம்பிட்டு தானே சாமி இருக்கிறேன், நானே அழுதுகிட்டு தானே இருக்கேன். 40 வருஷம் இந்த அலைஞ்சு திரிகிற வாழ்க்கையில தான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் விடுதலைக்கான தலைவனாக மாற்றுகிறேன். மோசே சொன்னார், நான் ஒரு திக்குவாயன், என்னால முடியாது, எப்படியாவது என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நின்னார். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ஒரு பலவீனமான ஆளு, திறமை இல்லாதவன், ஒரு கோலை, ஒரு குடிகார, ஒரு தாறுமாறா வாழ்றவன், என் வாழ்க்கையில எல்லார் மத்தியிலும் நிந்தையும் அவமானம். இயேசு இந்த இடத்தில் உன்னை சந்திக்கிறார். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள், 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. மோசே போல என்ன விட்டுருங்க, என்னால முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீ புலம்புவாய் என்றால் ஆண்டவருடைய இரக்கம் உன் மீது இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய தயவு உன் மீது இறங்கி வருகிறது. 2 கைகளை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க வாயை திறந்து நீங்க கூப்பிடுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அலைஞ்சு தெரிகிற வாழ்க்கை மாறுகிறது. உன்னுடைய குடும்பத்திலே உள்ள சூழ்நிலைகள் மாறுகிறது. தேவனுடைய இரக்கம் இறங்குகிறது. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. வாயை திறந்து ஒப்புக்கொடு மகளே. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. இயேசுவே, தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். எங்களை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. 2 கைகளை உயர்த்துங்க. கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பாருங்க. மோசேயை போல 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்தது போல எதுலையுமே முன்னேற்றம் இல்லை, எதுவுமே நல்லா இல்லை, எதுவும் ஆசீர்வாதமா இல்லை. அங்க ஓடினேன், இங்க ஓடினேன், எங்கெல்லாமோ ஓடிட்டேன். ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன நடக்கும்னு வந்திருக்கீங்களா? இப்ப வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க மேல அவருடைய வல்லமை இறங்குகிறது. தடைகள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தடைகளை ஆண்டவர் மாற்றும்படி அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது இப்பொழுது
அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே 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 இயேசுவே. திருமண தடைகள் மாறுகிறது. இயேசுவே 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 இயேசுவே. வேலை வாய்ப்புக்கான தடைகள் மாறுகிறது. இயேசுவே இயேசுவே. கற்பத்தின் கனிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே இயேசுவே. குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இயேசுவே இயேசுவே இயேசுவே. உங்களை வைத்து உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவே இயேசுவே இயேசுவே. உங்களை வைத்து கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை வச்சு ஆண்டவர் என் வீட்டில் பெரிய காரியம் செய்வார். இயேசுவே இயேசுவே. என் குடும்பத்தில் இன்னைக்கு மாற்றம் வருகிறது. ஆமென். வல்லமை எங்கள் மீது இறங்குகிறது. ஆமென். ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே. என்னுடைய தளர்ந்து போன, என்னுடைய தளர்ந்து சோகம் நிறைந்த, சோகம் நிறைந்த, அலைந்து திரிகிற, பாழ்பட்டு போன என் வாழ்க்கையிலே இன்று நான் உம்மை பார்க்கிறேன். இன்று நான் உம்மை பார்க்கிறேன். என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கைகளை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஜெயம் கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. பிரியமான சகோதரியே சகோதரனே, மோசே ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டார். மோசேயை ஆண்டவர் விடுதலை பயணத்திலே ஒரு மாபெரும் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். பெரிய காரியங்களை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இரண்டாவதாக, எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, இயேசுவை பார்க்கும்படி யாயீர் என்ற ஒரு மனிதன் வந்தான். பைபிள் சொல்கிறது, அந்த மனிதன் தன் மகள் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருப்பதை அவன் கண்டு, என் மகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவன் பரிதாபமாய் அலைந்து திரிந்து முடிவிலே இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்தான். ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், டாக்டர் கைவிட்டு விட்டார், ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஒருவேளை தீராத இந்த வியாதி, இந்த உதரப்போக்கு, இந்த கர்ப்பப்பை கட்டி, இந்த மார்பக கட்டிகள், தைராய்டு வியாதிகள், மூளையில நரம்புல பிரச்சனை, எலும்புகள்ல பிரச்சனை, தேய்மானங்கள், குழந்தையே பிறக்காது டாக்டர் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மனுஷன் சொன்ன ரிப்போர்ட். ஆனால் பாருங்கள், இயேசுவோடு அந்த மனிதன் போய்கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு உறவினர் வந்து சொன்னார், யாயீர், உன் மகள் மரித்து விட்டாள், இனிமே இந்த இயேசுவுக்கு இடமில்லை, அவரை போக விடு, நீ நம்ம அடக்கம் பண்ணிரும்னு புறப்பட்டாங்க. இயேசு யாயீரை பார்த்து சொன்னார், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதப்பா, உன் மகள் இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இங்க இருக்கிற அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. மருத்துவர்கள் சொல்றது மேல, ஸ்கேன் ரிப்போர்ட் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனால் உன் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் எல்லா அவயங்களையும் உண்டாக்கினவர் இவரே. கை தட்டுங்க பாப்போம். இப்ப யாயீர் இயேசுவை பார்த்தான். யாயீருக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, இந்த வியாதி பலவீனம் என் வீட்டில் மரணமா முடியாது.
ஆனா வீட்டுக்கு போனா ஓலம் வைக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, பாட கட்டிட்டாங்க. இயேசு சொன்னார், பிள்ளை சாகவில்லை, பிள்ளை சாகவில்லை. எல்லாரும் சிரிச்சாங்க. இயேசு அந்த 12 வயது மகள் இருந்த அறைக்கு போனார். இப்ப இதே ஆண்டவர் உன்னை தொடுகிறார். வியாதிப்பட்ட உன் சரீரத்தை தொடுகிறார். பலவீனமான மகளே, மகளே, உன்னை இயேசு தொடுகிறார். வீட்டில் ஒருவேளை நோயாளிகளாக உன்னுடைய குடும்பத்தார் இருக்கிறார்களா? வெளிநாட்டில் கப்பல்ல இருக்காங்களா? இந்த நேரம், டுடே, இந்த டைம், இயேசு அவர்களை தொடுகிறோம். ஆண்டவர் யாயிரின் மகளை பார்த்து சொன்னார், சிறுமியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. அந்த நொடி பொழுதே மரித்தவள் உயிர் பெற்று எழுந்தாள். துக்கம் சந்தோஷமாய் மாறியது. அவளுக்கு அற்புதம் நடக்கிறது. வியாதிகள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. 2 கைகளை சிரசில வைங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உன் காயத்தால் சுகமானே, 1 கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்கப்பா, உன் காயத்தால் சுகமானே, 1 கோடி ஸ்தோத்திரமே. ஆண்டவர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்ட 6 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். கர்ப்பப்பையிலே குழந்தைக்கான வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தொடுகிறார். குழந்தை உருவாகாது என்று சொன்ன 2 பேருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஸ்பைனல் கார்டு வியாதிகள் குணமடைகிறது. இதோ அதிக உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டு கர்ப்பப்பை நீக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. தீராத ஜாயிண்ட் பெயின் குணமடைகிறது, தலைவலிகள் குணமடைகிறது. இயேசுவின் நாமத்திலே விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பினால் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறார் மகனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். குடி பழக்கத்திலிருந்து 7 பேருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவே, இதோ தொண்டை பகுதியிலே ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. கண் பார்வை குறை உள்ள 32 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். மன உளைச்சல், தூக்கமின்மை 63 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தில் கல்லடைப்பு நோயாளியை 4 பேர் கல்லடைப்பு கணையத்திலே சிறுநீரகம் என்று சொல்லி 4 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். இயேசுவே, சாண்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை தொட்டு சுகப்படுத்துகிறார். சுகர், பிரஷர் வியாதிகள் குணமடைகிறது. ஹார்ட்ல ப்ராப்ளத்தோடு இருக்கிற 3 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. கழுத்து வலி இயேசுவின் நாமத்தில் குணமடைந்து கொண்டிருக்கிறது. நரம்பு தளர்ச்சி, ஃபிக்ஸ் வியாதி இப்பொழுது சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தில் குணம் உண்டாகிறது. 2 கைகளை சிரசில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் எந்தெந்த வியாதிகளால் நான் என் வீட்டாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ ஏசப்பா, இப்பொழுது உம்முடைய வல்லமை என் வியாதிகளிலிருந்து, தீராத பலவீனங்களிலிருந்து, மருத்துவர்கள் சொன்ன நோயின் கட்டுகளிலிருந்து இப்பொழுது எங்களை விடுவித்தரணும். 2 கைகளை வைத்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், கடன் பாரங்கள், நஷ்டங்கள்,
வேலை இழப்புகள், வருமான குறைவுகள், எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ, திருமண தடைகள் எல்லாத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, நான் பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறேன், வேதனையோடு தான் வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு தான் வந்திருக்கிறேன், இழப்புகளோடு தான் வந்திருக்கிறேன். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம் சிஸ்டர், பிரதர், உங்க நேரம். தம்பி ஏஜென்ட் உன்னை கப்பலேத்த போறது இல்ல. 1 ரூபாய் பணம் இல்லாம ஒரு 3 பேர் கப்பல் வேலைக்கு ஏற போறீங்க. 26 பேருடைய கப்பல் வேலைக்கான தேவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. மேல் படிப்புக்காக ஜெபிக்கக்கூடிய 28 பேர் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. மேல் படிப்பு காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இதோ ஒரு 7 வயது மகனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவனுடைய வியாதிகள் குணமடைகிறது. ஒரு 18 வயது மகனுடைய நோய்கள் குணமடைகிறது. 3 வாலிப தங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போகிறது. தீமையின் அலைக்கழிப்பிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. ஆண்டவரே, மகனை தொடுமப்பா, மகளை தொடும் ஆண்டவரே, என் கணவனை தொடும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, என் மனைவியை தொடும் ஆண்டவரே. இயேசுவே, கடன் பாரங்கள் மறையட்டும், கஷ்டங்கள் மறையட்டும், எல்லா தீமைகள் மறையட்டும். சுகம் தரும் இயேசுவே கூப்பிடுவோம், இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தெய்வமே, ஆண்டவரே, சுகமானே இயேசுவே, தயவினால் சுகமானே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 2 கைகளை உயர்த்துவோம். இயேசுவே, 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 எல்லாமே எனக்கு நீங்கதான். சொல்லுவோம். இயேசுவே, 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 எல்லாமே எனக்கு நீங்கதான். மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், சுகமாக்கும் தெய்வமும் நீங்கதான், சுகமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை சுகமாக்கும் தெய்வமும் நீங்கதான். கைகளை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை,